வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்ஜை செட் பண்ண போகிறோம். எல்சிடி பிரேக் டவுன் ஸோ காங்கிரீட் டெலி ஆகுது. அதனால் வேறு ஒரு ஒர்க்காக நம்ம பார்ஜை செட் பண்ணுறோம். எப்பயும் போல் டக் போர்டில் நம்ம ரோப்பை பாஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாக புல் பண்ணி கொண்டு போகிறோம். பார்ஜை இங்கரையும் எடுத்துட்டோம், சைடில் இருக்க சப்போர்ட்டு ரோப்பையும் எடுத்துட்டோம். அப்படியே வெளியே கொண்டு வந்து அது நம்ம புல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு டக் போர்ட். இந்த ரோப் இவ்வளோ லோடை தாங்குமான்னு நீங்கள் கேட்கலாம். இது 40 mm ரோப், இதுக்காகவே தயார் செய்யப்பட்ட ரோப். அதனால் எல்லா லோடையும் தாங்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது நம்ம ரோடு இல்லை, கடல். ஒவ்வொரு முறையும் பார்டை செட் பண்ணுறப்போ எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது கடல் அலைகள் மற்றும் காற்று. கடலுக்குள்ளே நம்ம இஷ்டம் போல் பைக்கை திருப்ப முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, லொக்கேஷன் பக்கத்தில் வரவும் நம்ம டக் போர்டில் கட்டியிருக்கிற ரோப்பை கழட்டிட்டு டக் போர்டு வந்து சைடில் வந்து நம்மளை புஷ் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு வண்டி சாலையில் போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு வண்டி சைடில் வந்து இடித்தா எந்த மாதிரி நம்ம திசை மாறி போகணும், அது மாதிரி புஷ் பண்ண நமக்கு தேவையான லொக்கேஷன் நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். அந்த நேரத்தில் நம்ம சின்ன போட்டான டிங்கியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேவையான ரோப்பை நம்ம பாஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ பார்க்கலாம், ரோப் மூலமாக நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம கவனம் கொள்ள வேண்டியது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம போய் இடிச்சிடக்கூடாது. அப்படி இடித்தா அதுக்குரிய சேதாரம் பயங்கரமாக இருக்கும். நம்ம பார்ஜ் மற்றும் ஸ்ட்ரக்சருக்கும் டேமேஜ் ஆகும். இப்போ நம்ம டிங்கியை கூப்பிட்டு நம்ம ரோப்பை பாஸ் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா ரோப்பை பாஸ் பண்ணால் தான் அலைகளில் நம்ம பார்ஜ் ஒரு இடத்துல இருக்கும். ரோப் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு பக்கம் போகிறதுக்காக சின்ன புஷ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் நெருங்கலாம். நம்மளோட ஆங்கரை ப்ராப்பராக பொசிஷன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ரோப்புகளை அப் டவுன் பண்ணிக்கலாம். அது மூலியமாக நம்ம ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் எவ்வளோ சேஃப் தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம போய் இருந்துக்கலாம். மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.